பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். சிவராஜ் சித்த வைத்தியசாலை, திருப்பத்தூர் கிளை. தினசரி காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறலாம். தொடர்புக்கு 7448811500. வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். நேயர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செவன்த் சென்ஸ். இன்றைய நாள் பொழுதின் முக்கியமான விஷயங்களை பேசி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பேச இருப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். லாஸ்ட்டு 10 நாள் இல்லை, லாஸ்ட் ஒரு 6 மாதமாக, ஏன் இன்னும் சொல்லணும்னா 2024 ஜனவரி அந்த டைம்லேருந்தே கூட நம்ம எடுத்துக்கலாம். திரு விஜய் அவர்கள் எப்போது பாலிடிக்ஸில் என்ட்ரி கொடுத்தாரோ அப்போலேருந்தே சினிமா அந்த நெடி கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கிறது. எப்போவுமே சினிமாவும் தமிழக அரசியலும் அதிகமாக இருக்க சமீப நாட்களாக அதிகரித்தே வருகிறது. கர்டசி டு விஜய் அவர்கள். இப்போ பார்த்தோம்னா ஜனநாயகன் பராசக்தி அப்படின்னு ஓடி தீய சக்தியா பராசக்தியா அப்படின்ட்டு விவாதம் இப்போ பார்த்தோம்னா பராசக்தி மட்டும் ரிலீஸ் ஆகி அதில் பார்த்தோம்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாம அப்படின்னு பல சர்ச்சைகளோட பொங்கல் விட்டது. அண்ணன் தம்பி பொங்கல் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அண்ணன் தம்பி இல்லாமல் தம்பி பொங்கலாக மட்டும் வந்திருக்க மேலும் பல படங்கள் வந்திருக்கிறது. இந்த நிலையில் திரு சிவகார்த்திகேயன் பராசக்தி படத்தில் நடித்ததன் மூலம் திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுகிறார் அப்படின்னு ஒரு பிம்பம் அவர் மீது அவர் விழுந்த நிலையில் தற்போது டெல்லி சென்று பிரதமர் மோடியுடன் பொங்கல் விழாவில் பங்கேற்றிருக்கிறார். என்ன நடக்கிறது, என்ன அரசியல் இது பார்க்கலாம். இன்று நம்மோடு நமது ஆசிரியர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். பிரதமருடன் பொங்கல் வைத்த பராசக்தி படக்குழு என்ன தப்பு? நல்லதானே. பொங்கல்ங்கிறது எதிரிகளையும் சேர்ந்து அழைக்கினால் குழப்பம் இல்லை. அப்போ உறவினர்கள், நண்பர்கள், தோழர்கள், வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, வேறு ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அழைக்கலாம். அது எந்த குழப்பமும் இல்லை. அதுதான் நம்ம விருந்துக்கு, மாண்புக்கு, தமிழருடைய கலாச்சாரம் பண்பாடு என்பது அனைவரோடும் சேர்ந்து. அதுதான் நம்ம இது பராசக்தி குழுவுக்கோ பாஜகவுக்கோ திமுகவுக்கோ நன்றி செலுத்துகிற நிகழ்ச்சி இல்லை. சூரியனுக்கு, இறைவனுக்கு, இயற்கைக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நிகழ்ச்சி. அதை நம்ம எல்லாருமே சேர்ந்து கொண்டாடணும். அது தமிழர்களுடைய திருநாள், தை திருநாளில் தமிழர்கள் அல்லாத எல்லாருமே நம்ம கூட்டு வச்சு பண்ணுறோம். பாரத பிரதமர் நம்ம முன்னின்று பண்ணுறாரு. அப்போ இவர் குஜராத்தி, இவர் மராட்டி, இவர் தெலுங்கர், இவர் சினிமா குழுவினர் நிறைய பேர் வந்தாங்க பார்த்தோம். பார்சி சேர்ந்த பாராளுமன்ற பாஜக எல்லாம் வந்தாங்க. எல்லாருமே ஸோ இவர் அவருங்கிறத எல்லோரையும் சேர்ந்து கூட்டு எங்கள் ஊர் ஃபங்க்ஷன் பாருங்கள். ரம்ஜான் இருப்பாங்க. அப்போ பிரியாணி 4 பேர் கொடுப்பாங்க. அப்போ நான் பிரியாணி ரம்ஜான் கொண்டாடுறதுலங்க யாரும் கேட்க மாட்டாங்க. மாப்பிள்ளை பிரியாணி 8 வந்துன்னு வேறு கரெக்டாக சொல்லுவாங்க. ஸோ ரம்ஜான் கொண்டாடுறது அவங்க, பிரியாணி சாப்பிட்றது நாம. அது மாதிரி ஸோ இது எல்லாமே எல்லாருமே கூப்பிடணும். இன்சிடென்டலி இது ஒரு பராசக்தி படம் ஹிந்தி எதிர்ப்பு, பாஜகவுக்கும் திமுகவுக்குமான பகை, திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான உள்குத்து பகை, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாதது, சென்சார் போர்டுடைய சென்சிட்டிவ் விஷயங்கள், இது மாதிரி எல்லாமே ஹீட் ஏறி போயிட்டு இருக்க சந்தர்ப்பத்தில் இது நடந்தது ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவ்வளோதான். அது அதனால் கவனத்தை பெற்றிருக்கிறது. இதில் பிரதமர் பொங்கல் வைத்த பராசக்தி படக்குள்ள எந்த தப்பும் இல்லை. அவர்கள் பாஜகவை விமர்சிக்கும்படியான ஒரு படம் பண்ணியிருந்தா கூட இது அப்படி இல்லை. இந்த படம் நான் பார்த்துட்டேன். இந்த படத்தை அப்புறமா இந்த படம் முழுக்க காங்கிரஸை விமர்சிக்கக்கூடிய படம். ஜென்மத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சாபம் விட்ட ஒரு படம். அதனால் அது காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான குடும்ப தகராறு. அந்த பஞ்சாயத்தில் நம்ம போக வேண்டியதில்லை. ஒரு நடிகர்களாக திரு ஜெயம் ரவி மோகனையோ அல்லது திரு சிவகார்த்திகேயனையோ விருந்து கலைக்கல ஒன்றும் ஜிவி பிரகாஷ் இவங்கள மாதிரி அழைக்கிறதுல தப்பு கிடையாது. எல்லாருமே சேர்ந்து அழைக்கணும். அதில் நமக்கு ஒன்றும் குழப்பம் கிடையாது. அது தட்ஸ் வெரி குட் திங். அதில் ஒன்று நான் எந்த பிழையும் பார்க்கல இந்த அழைப்பில். இதில் திரு சிவகார்த்திகேயன் அவர்களை பாஜக பார்க்கும் விதம் அப்படின்றதே நம்ம 2014 திரு ரஜினிகாந்த் அவர்களை வீடு தேடி சென்று திரு மோடி அவர்கள் பார்த்தார். அதே வருஷத்தில் அதே சுற்றுப்பயணத்தின் போது திரு விஜய் அவர்களை கோயம்புத்தூர்ல ஒரு தனியார் ஹோட்டலில் வைத்து பார்த்தார். எப்பவுமே ஒரு ரீச் அவுட் டு தமிழ் கோலிவுட்ல இருக்கக்கூடிய டாப் டயஸ்போரா ஆக்டர்ஸ்க்கு ட்ரை பண்றது பாஜக ஒரு நல்ல தொடர்பை வைத்திருக்க விரும்பி இருக்கிறது. காங்கிரஸும் அதே போல வைத்திருந்திருக்கிறது. அப்படி இருக்க அடுத்த டயர்ல அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னு ரீச் அவுட்டுக்கான ஒரு விதையாக இதை பார்க்கணுமா? அப்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் சொன்ன 3 கேரக்டருமே 3 வேறு சந்தர்ப்பம், வேறு காரணம். பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு திரு ரஜினிகாந்த் மீது எப்பயுமே ஒரு தனிப்பட்ட ஒரு பெரிய மரியாதை உண்டு. அவருக்கு திரைத்துறையுடைய உச்சபட்ச விருதாக இருக்கக்கூடிய ஒரு தேசிய விருது அறிவித்த போது பாரத பிரதமர் அவர்களே திரு ரஜினிகாந்தை ஃபோனில் அழைச்சி அந்த விருது அறிவித்தார்.
அது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் முன்னாடி இது வந்து அவர் தான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க, ஜூரி டீம் வந்து இவர் தான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தகவல் தெரிஞ்சோடனே நான் இதை தலைவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணார். பல சந்தர்ப்பத்தில் தலைவருங்கிற கோட்லாம் பண்ணியிருக்காருங்கிற பார்க்குறோம். ரஜினிகாந்த் அவர்கள் மீது மற்றவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு, லீ குவான் மொழி இவர் மேலே வச்சிருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிங்கப்பூர் பிரதமர் வந்து இவர் சிங்கப்பூர் போயிருந்தபோது ரஜினிகாந்த் வந்து ரூமில் வந்து பார்த்தார், ஹோட்டல் ரூமில் வந்து சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தார், மலேசியன் பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தார். இது மாதிரி அவர்கள் எல்லாருமே டெண்டுல்கர் வந்து தலை அப்படின்னு தான் சொல்லுவார். அது மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதை வேறு. 2014 தேர்தல் போது கோயம்புத்தூரில் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து திரு மோடியை சந்தித்தது அவர் கேட்டது, நான் ஐ வாண்ட் டு மீட் மோடி அப்படிங்கிறது. அப்போ அது வந்து ரீச் அவுட் வந்து ஒன்று தப்பு, தாராளமாக அதை என்கரேஜ் பண்ணி இவங்க கூட்டு வச்சு அழைச்சிட்டு எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணிக்கலாம், தேர்தல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. இப்போ சிவகார்த்திகேயன் வந்து அழைத்தது திரு எல் முருகன். அவர் வந்து ஒரு நல்ல நடிகர். நம்ம போன முறை அதுக்கு முந்தின வருஷமோ திருமதி மீனா இருந்தாங்க நடிகர். அந்த மாதிரி திரைத்துறையில் வந்து நீங்கள் ஒரு கலை நிகழ்ச்சி ஒரு கொண்டாட்டம்னா திரைத்துறையில் வந்து ஆபியஸாக நிற்பாங்க. அப்படி போல் வந்து வேற வேறு சந்தர்ப்பத்தில் வேற ஒருத்தர் கொண்டு வந்திருக்காங்களே தவிர அதில் நீங்கள் வந்து ஸோ அதனால் ரஜினிகாந்த் விஜய்னா ரஜினிகாந்த் வந்து பிஜேபி மேலே சிம்பத்தி வச்சிருக்கிறார், நோ டவுட். விஜய் வந்து எங்களுடைய குல எதிரியை நீங்கள் தான் அப்படின்னாங்களே, எங்களுக்கு நீங்கள் தான் வந்து எங்களுடைய கொள்கை எதிரி அப்படின்றாரு, எங்களுக்கு குல எதிரியை நீங்கள் பரம்பரை எதிரியை நீங்கள் தான்ட்டாரு. அப்போ வந்து அதையும் இதை எப்படி நீங்கள் பார்க்க முடியும்? ஸோ 2014 நடந்தது துண்டு போட்டு வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிறது இல்லை. ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட வேணா துண்டு போட்டு, ஏன்னா அது மியூச்சுவல். ரஜினிகாந்த் மேலே நரேந்திர மோடிக்கு ரஜினிகாந்த் மேலே இருந்தது தனிப்பட்ட ஒரு நட்பு, அது ஒரு பெரிய ஹியூஜ் ரெஸ்பெக்ட். அது திரு விஜய் அப்படி விஜய் வந்து ஒரு நல்ல நடிகர், ஒரு பியூட்டிஃபுல்லாக வளர்ந்துட்டு வராருங்க, ஒரு ஹாப்பினஸ் அவ்வளோதான். அவர் பார்க்க விரும்பினார், அனுமதித்தார்கள். இங்கே வந்து இது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கான இன்விடேஷன். அந்த ரஜினிகாந்தை நரேந்திர மோடி தனிப்பட்ட முறையில் பார்த்தார், மோடியை விஜய் தனிப்பட்ட முறையில் பார்த்தார். சிவகார்த்திகேயன் அப்படி சந்திப்பு இல்லை. ஸோ வந்து துண்டு போட்டு வைக்கிறாங்க. இது வந்து ஒரு நிகழ்ச்சியில் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. பாரத பிரதமர் சிறப்பு விருந்தினர், அதில் அழைப்பு விருந்தினர்கள் அவங்களும் வந்துட்டாங்க, அவ்வளோதான். இதில் தான் பாஜக பராசக்தி இது ரெண்டுத்தையும் பொருத்தி வைத்து காங்கிரஸ் வந்து வெறும் வாய் காவல் கிடைச்ச போது தாக்கிட்டாங்க. சங்கி குழு பொங்கலில் பராசக்தி குழு, ஆனால் ஜனநாயகன் மட்டும் பிளாக்டு அப்படின்னு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் திரு மாணிக்கம் தாக்கூர். நான் ஏற்கனவே சொன்னது தான், இதில் சென்சார் போர்டுடைய செயல்பாட்டில் பாஜகவுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படிங்கிறதுக்கு யார்கிட்டையுமே ப்ரூஃப் கிடையாது. ஆனால் இந்த பழி பாஜக மீது விழும்படி அதை தான் ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கிறாங்க மாணிக் தாக்கூர் போன்றவர்கள். மாணிக் தாக்கூர் வந்து பாஜகவையோ பராசக்தி குழுவையோ விமர்சிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. ஏன்னா பராசக்தி படம் காங்கிரஸை விமர்சிக்கிறது. அப்போ உனக்கு அங்கே என்னடா வேலை அப்படின்னு அங்கே கொண்டு போய் நிற்கிறார். உங்களுக்கு புரியல, அவர் பராசக்தி விமர்சிக்கிறதுக்கு ஒரு ரேரான சந்தர்ப்பம். பராசக்தி விமர்சிக்க முடியாது, ஏன்னா திமுக குடும்பத்தோட தயாரிப்பு. ஒரு படமாக நீங்கள் அதை விமர்சிக்க முடியாது, அது ஒரு பிரச்சனை வந்துடும். அப்போ இந்த குழுவங்கன்னா பிஜேபி விமர்சனம் பண்ணுற மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் இதில் என்ன இந்த சென்ஸ் என்ன, இந்த ட்வீட்டோட சென்ஸ் என்ன, பராசக்திக்கு நீங்கள் ஓர வஞ்சனையாக சப்போர்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஜனநாயகனுக்கு வந்து பாழாக்கிட்டீங்க. அப்போ வந்து அதுக்கு அதோடைய கேர்டஸியாக இன்றைக்கி வந்து அவங்க நன்றி பாராட்டுறதுக்காக ஜிவி பிரகாஷ் வந்திருக்காரு, ரவி மோகன் வந்திருக்கிறாரு, இவர் சிவகார்த்தி வந்திருக்காரு, எல்லாரும் கூட்டு வச்சு நீங்கள் பொங்கல் வச்சுட்ருக்கீங்க அப்படின்னு. அப்போ என்னென்னா டைரெக்டாக இந்த படத்தை பராசக்தி படத்தை விமர்சிக்க முடியாமல் பிஜேபி விமர்சிப்பது போல பராசக்தி விமர்சிக்கிறார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பராசக்தி படம் காங்கிரஸை விமர்சிக்கிறது. அதில் வந்து நம்ம ரெண்டு பிரதமர்கள் காட்டுறாங்க, ஒன்று நேருடைய ரிப்ளிகா, இன்னொன்று வந்து இந்திரா காந்தி ரிப்ளிகா. ரெண்டு பேருமே காங்கிரஸ் கட்சிக்காரங்க, இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கணக்கு அப்படின்னு. அப்போ பராசக்தி படம் காங்கிரஸை விமர்சிக்கிறது, காங்கிரஸுக்கு பதில் விமர்சிக்கிற அளவுக்கு தைரியம் கிடையாது. உங்களுக்கு அங்கே இளைஞர் அணியில் யாரோ ஒரு துணைத் தலைவரோ மூத்த துணைத் தலைவரோ ஒருத்தர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அவ்வளோதான். இவங்க வந்து நீங்கள் இந்த பராசக்தி படத்தை திரும்ப பெறணும், நீங்கள் தவறான தகவலை தர்றீங்கன்னு செல்வப்பிரந்தை பேச மாட்டார், மாணிக்கம் தாக்கூரோ பீட்டர் அல்போன்சோட மூத்த தலைவரோட பேச மாட்டாங்க. அதனால இப்படி ஒரு சந்தர்ப்பம். அப்போ பாஜக திட்டுற மாதிரி இப்போ உங்களை திட்டணும் வச்சுக்க, நேரடி திட்ட வேண்டிய இல்லை, என்னையை திட்டிட்டு உங்களை அந்த குரூப்பில் சேர்ந்த நீ எப்படி இருப்ப அப்படின்னு சொல்லி அது வந்து அப்போ திட்டுறது வந்து என்னையே தான், ஆனால் வந்து வேற ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லி மாற்றி சொல்லிக்கிறார். அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான். இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஜெலஸை காட்டியிருக்காங்க, ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க, பியூர்லி பொலிட்டிக்கல் பட் நாட் ஃபேக்சுவல். இதில் தொடர்ந்து காங்கிரஸ் வந்து பராசக்தியை குறிவைக்கிறது, அது வந்து வெறும் அவங்க வந்து அவங்களுடைய தலைவர்களை அப்படி காமிச்சிட்டாங்க அப்படின்ற ஆதங்கம் மட்டுமா, அரசியல் கணக்கு இருக்கா? இப்போ சிவகார்த்திகேயன், ரவிமோகன், ஜிவி பிரகாஷ் மூன்று பேருமே பராசக்தி படத்தில் இணைஞ்சிருக்காங்கிறத தாண்டி மூன்று பேருமே திரைத்துறையினர். ஒரு பொங்கல் விழா கலை நிகழ்ச்சி அதில் கலந்துக்கிறாங்க. மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அந்த துறை சார்ந்த அமைச்சர், அவர் வந்து ஒரு தமிழராக அங்கே உட்காந்துருக்கிறார், பல வருஷமாக அதை வந்து நடத்துகிறாரு, பாரத பிரதமர் எப்பயுமே வந்து நின்றுறாரு. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் கலந்துக்கிறாங்க. இது ஒரு விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா போயிடுச்சு, ரைட்? பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை பார்த்ததை ஏன் விமர்சிக்க மாட்டாங்க? அதில் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி நடிகரா, திரைப்பட தயாரிப்பாளரா, அவர் வந்து அடுத்த படத்துக்கு புக் பண்ண போனாரா? எதுக்கு போனார்? அவர் நடிகராக இருக்கும்போது பார்த்துருந்தாருன்னா பரவாயில்ல, விஜய் நடிகராக போய் பார்த்தேன், அவர் படத்துக்கு புக் பண்ண போனேன். அவர் ஒரு கட்சியுடைய தலைவர், நீங்கள் ஒரு கட்சியில் டெல்லியோடைய பிரதிநிதி, திரு ராகுல் காந்தியுடைய பிரிகேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்களாம் அவருடைய போர்ப்படை வீரர்கள் தளபதினு சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எது போய் விஜய் பார்த்தீங்க? அப்போ இவர் சொல்லியிருக்கணும், அப்படி தான் நாங்கள் விஜய் பார்ப்போம், திமுக எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் விஜய் கூட போகிறோம் சொல்ல வேண்டியதானே? அப்போ விஜயை பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்ததை பற்றி இவர் பேச மாட்டார்,
ஆனால் ஒரு ஃபங்க்ஷனில் 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க பேசுவாங்கன்னு என்ன கணக்கு இருக்குது? அது ஒரு நியாயமற்ற விஷயம். அதில் வந்து நம்ம நல்லது போல எல்லாருமே எதிரிகளே கலந்துக்கணுன்ற அதில் ஒன்று பொங்கல் விழாவில் யாருனாலும் கலந்துக்கலாம். காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து காங்கிரஸும் பாஜகவும் சேர்ந்து பாஜக அதிமுக திமுக எல்லாருமே பண்ணுன்ற அது தமிழர்களுடைய திருநாள். அங்கே யார் வந்தால் யார் வரலங்கிற கேள்வியே கிடையாது. என்னுடைய அப்பா இறந்ததுக்கு தமிழக முதலமைச்சர் வந்திருந்தார். முதலமைச்சருடைய பிறந்தநாளுக்கு நான் போயிருந்தேன். இதுதானே நம்மளுடைய பண்பாடு நாகரிகம் சொல்கிறோம். இதான கலாச்சாரம், அப்படி தானே இருக்கணும். அதில் என்ன குழப்பம்? நீ போனியே வந்தியன்னு சொன்னால் அது நம்ம கலாச்சார குறைபாடு, நம்முடைய பார்வை குறைபாடாக தான் நான் பார்க்குறேன். காங்கிரஸ் ஜனநாயகன் வெர்சஸ் பாஜக பராசக்தி, இதுதான் வந்து இப்போ முன்னாடி வந்து இதே மாதிரி ஒரு 15 நாள் முன்னாடி நம்ம எப்படி பேசியிருந்தோம் அப்படின்னா ஜனநாயகன் வெர்சஸ் பராசக்தி, இது தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். இப்போ வந்து அப்படியே நீங்க ரெண்டு ஒதுக்குவோங்க தம்பி அங்க போய் விளையாடுங்கன்னு சொல்ற மாதிரி இங்க பார்த்தோம்னா காங்கிரஸும் பிஜேபி பிக்சருக்குள்ள வந்துருச்சு. பிக்சர் அபி பாக்கி ஹேன்னு சொல்ற மாதிரி பிக்சருக்குள்ளேயே வந்துருச்சு பாஜகவும் காங்கிரஸும் நேஷனல் பார்ட்டிஸ். எப்படி பார்க்கறது இந்த காம்பினேஷன்? காங்கிரஸ் ஜனநாயகன் அது வந்து ஒன்னா நிற்பாங்களான்னு தெரியாது. பாஜக பராசக்தி ஒன்னா நிற்க வாய்ப்பே கிடையாது. பாஜக வந்து பராசக்திக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ண போகிறல. பராசக்தி பாஜகவை தூக்கி பிடிக்கிறதே இல்லை. பராசக்தியுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய ஹிந்தி எதிர்ப்புங்கிறது பாஜகவுக்குமே பொருந்தும். ஸோ பாஜக காங்கிரஸுடைய கொள்கையிலேருந்து முரண்பட்டதில்லை. காங்கிரஸுடைய கொள்கையும் இன்னைக்கும் வரைக்கும் அரசமைப்பு பொருந்தி தான் இருந்துச்சு. அதை அவங்க செயல்படுத்திய விதம் ரொம்ப அபத்தமானதே தவிர அது வந்து அரசமைப்பில் இருந்தது தான் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை நம்ம பார்க்கணும். அப்போ வந்து பாஜகவும் பராசக்தியும் ஒரு கூட்டா அப்படின்னா கூட்டு கிடையாது, கூட்டாக இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா தயாரிப்பு யார்? நீங்கள் வந்து பாஸ்கரனும் இன்பநிதியும் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? அதில் உங்களுக்கு வந்து எந்த வாய்ப்பு? இன்னும் சொல்லப்போனால் பாஜகவுடைய கைப்பாவைன்னு விமர்சிக்கப்படக்கூடிய இடி திரு பாஸ்கரனை வந்து துரத்தி எடுத்துச்சு. நீதிமன்றம் தான் அவருக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துச்சு. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ பாஜக பராசக்தி குழுவுக்கு துணை நிற்கணும். பராசக்தி ஒரு தயாரிப்பாளர் யார்? அவர் வந்து ஈடியோட வலையில் இருந்தார். டாஸ்மாக் பிரச்சனை மத்தியில் இடி வந்து பிஜேபியோடைய கைப்பாவை தான். நீங்கள் அண்ணன் மாணிக் தாக்கூர் என்ன சொல்லுவார்? இடி வந்து பிஜேபியோட கைப்பாவை தானே சொல்லுவார். அப்போ பிஜேபி தான் பாஸ்கரனை துரத்துச்சு. உங்களுடைய கணக்கில் இடி தான் அவர் வந்து துரத்துச்சு. நீதிமன்றம் தான் அடைக்கலம் கொடுத்துச்சு. அப்போ பாஜக பராசக்தி ஒன்றுங்கிற எப்படி பொருந்தும்? முதல்ல இன் நோவே. சரி, காங்கிரஸ் ஜனநாயகன் அது வந்து ஒரு தூண்டில். வெதர் இட் வில் ஒர்க், அது இன்னைக்கு திரு அண்ணாமலை டெல்லியில் நினைக்கிறேன் பிரஸ் மீட்டில் குறிப்பிட்டது போல அவர் வந்து ஜனநாயகன் விஜய் என்ன முடிவெடுப்பாருங்கிற பொறுத்து அவர் டிஎம்கே வேண்டாங்கிற முடிவு எடுத்திருக்கிறார். காங்கிரஸ் வேணும் முடிவு எடுத்திருக்கிறாரா, ஏடிஎம்கே வேணுங்கிற முடிவு எடுத்திருக்காரான்னு தெரியாது. ஸோ காங்கிரஸ் வந்து ஜனநாயகனுக்கு தூண்டில் போடுகிறது. பாஜகவும் பராசக்தியும் பொருந்தா கூட்டணி. இதில் தான் திரு அண்ணாமலை அவர்கள் அவரோட ப்ரெஸ் மீட்லேயே சொல்கிறாரு, சிவகார்த்திகேயனுக்கு வந்து இதுக்கு வந்து அரசியல் கலர்லாம் பூசாதீங்க. அவர் அமரன் படமும் நடிச்சிருக்காரு, பராசக்தி படமும் நடிச்சிருக்காரு. நல்ல கதைகள் வந்தால் நடிக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் நடிச்சிட்டு போட்டும், இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு நடிகருக்கும் அரசியல் சாயம் அப்படின்னு ரஜினிகாந்த்னா பாஜக ஆதரவு, கமல்ஹாசன்னா திமுக ஆதரவு, விஜய்னா அவரே இங்கே வந்துடுவார் அப்படின்ட்டு ஒரு கலருக்கு ஒரு நடிகருக்கு ஒரு கலர் அரசியல் கலர் பூசப்படுவது ஒரு சரிதான், தப்பு கிடையாது. என்ன அரசியல் கலர் பூசினா அவர்களுக்கு அரசியல் ஆசை இருக்குங்க, நம்ம மறுத்துட முடியாது. திரு ரஜினிகாந்த் ஆமாம் நம்ம மறுக்கல, நாங்கள் வர்றாங்க தான். திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் பேசினார் அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் வந்தார், படம் பண்ணார், போனார் அப்படின்னா அது பிரச்சனை இருக்காது. அவர் வந்து தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகரித்து விட்டதுன்னு சொல்லும் போது தட் வாஸ் எ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஈவன் தோ இட் வாஸ் எ ஃபேக்ட். அது வந்து உண்மை, அதில் மாற்றுக்கிறதுல. ஆனால் எல்லாத்துக்கும் நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துடாது. இன்னைக்கு வரைக்கும் நீ எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறீங்களா? அப்போ நீங்கள் செலக்டிவாக குரல் கொடுக்குறீங்கிறது எல்லாரும் தெரியும். அது வந்து யுவர் ரைட், அதில் வந்து குழப்பம் இல்லை. அப்போ தலைவர் திடீர்னு வந்து 95 வந்து இந்த மாதிரி வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு சொல்லும் போது முதலமைச்சர் வந்து அந்த அம்மா கோச்சிக்கிட்டாங்க, சண்டைக்கு வராங்க. அப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் வந்த உடனே பொலிட்டிக்கல் லைட் வந்து உங்கள் மேலே விழுந்துருச்சு. அதே தான் திரு விஜய்க்கு பல சந்தர்ப்பங்கள் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி அவர் இருந்தார். அப்புறம் கடைசியாக ஒரு 4-5 படங்கள் பார்த்தீங்கன்னா சோசியல் ஆஸ்பெக்ட் இருக்கக்கூடிய படங்கள். அவர் வந்து சமத்துவம்னா என்ன, கம்யூனிசம்னா என்ன, சோசியலிசம்னா என்ன, மக்கள்னா என்ன அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சார். மக்களுக்காக குரல் கொடுத்து தேர்தல் பொலிட்டீஷியன்ஸை டைரெக்டாக வில்லனா வச்சு தேர்தல் முறை, ஒரு விரல் புரட்சி, இதெல்லாம் வந்து ஸோ இன்டைரக்டாக அதுக்கான விஷயங்கள்லாம் வருது. அதே தான் வந்து ரஜினிகாந்த் வந்தபோது இப்போ அரசியல் கட்சி தனுஷை பற்றி பேச்சு வந்துச்சு. அவர் அடுத்து உள்ள வர போகிறாரு, மாமனாருடைய இதை வச்சுட்டு அவர் உள்ள என்ட்ரி கொடுக்க போகிறார் அப்படிங்கிற இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் பொலிட்டிக்கலாக ஒரு வைபோட பேசுகிறாங்களோ வைக்கிறாங்களோ விஜய் சேதுபதி அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அவங்கெல்லாம் அதுக்கான தொழில் போடுறாங்க. சம்டைம்ஸ் போடுவாங்க, சம்டைம்ஸ். பிரகாஷ் ராஜ் வந்து ரொம்ப தெளிவான விஷயம், நம்ம எல்லாருக்குமே ஆமானது. அவர் வந்து தேர்தலில் நின்று பயங்கரமாக மண்ணை கவி அதுக்கப்புறம் சைலண்ட் ஆனாங்கிற பார்க்குறோம். ஆனால் அவருக்கு வந்து அப்படி ஒரு ஆஸ்பிரேஷன் இருந்துச்சுங்க நம்ம பார்க்குறோம். அதே போல தான் திரு சிவகார்த்திகேயனுக்கு இப்போ வந்து ஒரு நடிகராக இருந்தார், இப்போது நட்சத்திரமாக மாறி இருக்கிறார். அடுத்து அப்படிங்கிற அவருக்கு ஒரு கணக்கு இருக்கலாம். ஏன்னா மக்களுடைய இன்னைக்கு அஜித் விஜய்க்கு பிறகு அடுத்த தலைமுறையில்
திரு தனுஷ், திரு சிம்பு, திரு சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி வச்சோம்னா திரு தனுஷ் அண்டு சிம்பு வந்து அவங்க கொஞ்சம் ரொம்ப செலக்டிவாக படம் பண்ணுறாங்க. சிம்பு வந்து படம் பண்ணுறாரானே தெரியல. தனுஷ் எப்பயாவது 4 வருஷத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு பண்ணுறாரு. அதுக்கிடையில் ஃபாரின்லாம் போயிட்டு நிறைய படங்கள்லாம் பண்ண அப்படி வர்றாரு. அப்போ அந்த வேக்குவம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ திரு சிவகார்த்திகேயன் ஒருத்தர் தான் இருக்கார், அப்போ இன்னொருத்தர் இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், அஜித் விஜய் அப்படின்னு சொல்கிற மாதிரி சிவகார்த்திகேயன் இன்னொருத்தர்னு சொல்ல இடத்துல ஆளே இல்லை. அப்போ வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கார். விஜய் வந்து அரசியலுக்கு கடைசி படம் சொல்லி அரசியலுக்கு போயிட்டாரு. அஜித் வந்து ரேஸுக்கு போயிட்டார், அந்த இடமும் காலி ஆயிடுச்சு. கமல் வந்து ரொம்ப ரேராக படம் பண்ணுறாரு, எம்ஜிஆர் சிவாஜி இல்லை. சரிங்களா? அப்போ வந்து இந்த இடம் வந்து பெரிய ஒரு வேக்கம் இருக்குது. அந்த இடத்துல வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் மனசில் நீங்கள் அவர் அரசியலுக்கே வர வேண்டாம், அவரை வந்து படத்துக்கு புக் பண்ணுறவங்க கூட தலைவரை செம்ம பீரியடுங்க, உங்களுக்கு நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்குண்ணே, அடுத்து நீங்கள் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. காம்ப்ளிமெண்ட்ரியாக நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து அவர் நிற்கிறார். அப்போ ஒரு மனசில் அந்த ஆசை இருக்கலாம். அது விதைதா முளைக்குதா அது உண்மையிலே செயல்படுறாங்கல்ல வர்றவங்க அதெல்லாம் போடுவாங்க. பட் நான் இன்னைக்கு தேதிக்கு அவருக்கு வந்து அப்படி ஒரு ஆசை இருக்குதுன்னு அப்படிப்பட்ட ஆள்னு சொல்ல. அவர் வந்து பேசிக்கலாக ஒரு அற்புதமான வளர்ப்பு. அது வந்து பேசிக்கலாக அவர்கிட்ட ஒரு நல்ல தனம் இருக்குது. அவர்கிட்ட வந்து இயல்பில் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும், குட்வில் கிரியேட் பண்ணணும், எல்லாருக்கும் இனியவனாக இருக்கணுங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது. அதனால் அரசியல் சார் இன்னைக்கு பூச முடியாது. பட் உள்ள அந்த விதை இருக்குமானா அது தெரியாது, முளைச்சாதான் தெரியும். ஓகே, இங்கே தான் சென்சார் சர்ச்சைக்கு இந்த சம்பவம் ஒரு தீனியா? இப்போ பார்த்தோன்னா என்ன தியரிஸ்லாம் வருது அப்படின்னா, பார்த்தீங்களா, பராசக்திக்கு சும்மா கடனுக்கு ஒரு 25 கட்டு கொடுத்துருக்காங்க, அது வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க. காரணம் எல்முருகன் கூட டச்சில் இருந்திருக்காங்க இந்த பராசக்தி டீமு. திமுகவும் பிஜேபியும் உள்குத்து. பராசக்தி வந்து காங்கிரஸ் அடிக்கிறதுனால பிஜேபி அலோவ் பண்ணிருச்சு. வேறஸ் வந்து பிஜேபிக்கு பொலிட்டிக்கல் அலையா வராமல் இருக்கக்கூடிய விஜய் அவருடைய ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் போர்டு தடை. எவ்வளோ சர்ச்சை இருக்கக்கூடிய பராசக்திக்கே ஓப்பனிங் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் வந்து ஜனநாயகனுக்கு தடைப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரிஸ், ஏகப்பட்ட தியரிஸ் சொல்லவே வேணாம், அப்படி ஃப்ளோட் ஆகுது. இது வந்து தீனி போட்டுருச்சோ? நோ டவுட். நீங்கள் சொன்னால் எல்லாத்தையுமே அப்படியே வச்சுட்டு என்று குற்றம் சாட்டப்படுகிறதுன்னு சொல்லிட வேண்டியதான். நீங்கள் ஒரு கேள்வியாக கடைசி வார்த்தை வைக்கிறீங்களே, அந்த கேள்வியை மட்டும் தூக்கி விட்டுட்டு எல்லாத்தையும் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆமாம் என்று வந்து விமர்சிக்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டப்படுகிறது சொல்லலாம். அப்படி அது தீனி போட்டுருக்காது தான் நம்ம டே 1ல் சொன்னோம். பராசக்தி படத்தில் நான் பார்த்துட்டேன், அதில் வந்து நிறைய கட்டு இருக்குது. அதாவது ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி திணிப்பு, இந்த 2 விஷயங்கள் உள்ள ஓடுது. தெலுங்கு பற்றி, தமிழ் பற்றி, இந்த மாதிரி வேறு சந்தர்ப்பங்களில் சொல்லக்கூடிய வார்த்தைகள், கட்சி பற்றி, இது மாதிரிலாம் பேசக்கூடியலாம் ஒரு மியூட் வந்துடுறாங்க. ஸோ ஆடியோ இல்லாமல் போது மாதிரி நிறைய இருக்குது. ஒரு நமக்கு கவனத்தில் பெற்றே ஒரு 20-25 கட்டு தெரியுது, கவனம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நிறைய கட்டு இருக்கலாம், சீன்ஸாக ஏதாவது எடுத்துக்கலாம், நமக்கு தெரியாது. ஆடியோ மீட்டு மட்டுமே ஒரு 10-15 இடத்துக்கு மேலே நமக்கு தெரியுது, விசிபிளாகவே நமக்கு தெரியுது. ஸோ வந்து அது அவங்க என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஓகே, ஆனால் அந்த படமும் முதல்ல வந்து ஈசின்னு சொல்லக்கூடிய குழு வந்து பார்த்துட்டு, அதற்கப்புறம் அதில் வந்து 20-30 காட்டுக்கு மேலே கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா அது சரி வராதுன்னு சொல்லி அது ரிவ்யூ கமிட்டிக்கு போயிட்டு தான் அப்ரூவல் வாங்கிடும். ரைட்? ஸோ அந்த படமும் ஒரு கடினமான பாதை கிடையாது. ரிவ்யூ கமிட்டிக்கு எல்லா படங்களும் போகிறதில்லை, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பெரும்பாலும் வந்து அப்படியே கிடைச்சிரும். அப்படி இல்லைன்னா இவங்க எனக்கு பர்டிகுலர் சர்டிஃபிகேட் வேணும்னு சொன்னாங்க தான் கிடைக்கும். அதாவது அவங்க வந்து ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்பேன், ரொம்ப வன்முறை இருக்குமாங்க. இல்லாட்டி வந்து யூஏ கொடுப்பேம்பாங்க, யூ கொடுப்பாங்க. யூ தான் எல்லோரும் விரும்பக்கூடியது நார்மலாக. இப்போ இந்த ஏலாம் முன்னாடி வந்து நாங்களாம் சின்ன பிள்ளை இருக்கும்போது ஏ படம் அப்படின்னா பயப்படும். அது ஏன்னா ஏ படத்துக்காடா போகிறேன் அப்படிமாய். இப்போ வந்து ஏ படங்கிற பெருமை படமாகிடுச்சு, அது வந்து பெருமைக்குரிய படமாகிடுச்சு. அது மாதிரி அதனால் ஏ தலைவர் படங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏ படம் மாதிரி. ஸோ ஏ யூஏங்கிறலாம் ஒரு பெரிய. ஆனால் சில நிறுவனங்கள் விரும்பலாம், இல்லை நமக்கு யூ தான் வேணும், யூஏ தான் வேணும், ஏ வேண்டாம் அப்படின்னு மாதிரி ஒரு ட்ரை பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு அப்ஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி அப்ஜெக்ஷன் இல்லை, அது வந்து யூஏ கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பல கட்டு இருந்துச்சு, அந்த கட்டை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கு மீறி அது வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு போச்சு. ஸோ ரிவ்யூ கமிட்டியில் வந்து போட்டு கடைசியில் தான் வந்து 2 நாள் முன்னாடி தான் உங்களுக்கே இவங்க 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க, 8ஆம் தேதி வாக்கில் தான் அவங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் கிடைச்சு. ஸோ அவங்களுக்கும் டஃப்பான பேர் தான். ஆனால் இந்த பக்கம் ஜனநாயகன் வந்து அதே மாதிரி ரிவ்யூ கமிட்டி தான். ஆனால் அது என்னைக்கு ரிவ்யூ கமிட்டின்னு சொல்ல, இவங்களுக்கு வந்து கிளியராக வந்துருச்சு. அது ரிவ்யூ கமிட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மெயில் மட்டும் அனுப்பிட்டாங்க, என்னைக்கு சொல்ல. அப்போ இந்த ப்ராசஸ் வந்து 2க்குமே ஈக்குவலாக தான் நடந்திருக்கு. அது ஜுடிஷியலாக தான், லீகலாக தான் நடந்திருக்கு. நம்ம அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபரன்ஸ் இருந்துச்சா அப்படின்னு தெரியாது. ஆனால் அப்படித்தான் தீனி போடப்படும், அப்படி தான் வருஷம். நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல் இந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்து இப்படி ஒரு டிலே ஆகுது அப்படின்னா அந்த பழி பாஜக மீது விழும் என்பது மாற்று கருத்து இல்லை. சினிமா ப்ராக்சி வார், இதுதான் இந்த 26 தேர்தல் அப்படின்றது வந்து ஒரு சினிமா ப்ராக்சி வாருடன் ஆரம்பிக்கிறது. பராசக்தி ஜனநாயகன் அப்படின்றது திமுக வர்சஸ் டிவிகேக்கான ஒரு ப்ராக்சி வார் அப்படின்னா, இதில் இருவருக்குமான சென்சார் விஷயங்கள், இதில் பாஜக மேற்கொள்ளும் நகர்த்தல்கள், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜக வர்சஸ் தாவேகா வர்சஸ் திமுக அப்படின்னு ஒரு ப்ராக்சி வார், தேர்தலுக்கு முந்தைய ஒரு ப்ராக்சி வார், ஒரு ட்ரெய்லர் போல, ஒரு செமிஃபைனல் குவார்டர் ஃபைனல் போல நடக்கிறதோ அப்படின்ற கேள்வி. திரு விஜய்க்கு பொட்டு வச்ச மாதிரி படம் போட்டிருக்கீங்க, ரொம்ப பழைய படம், அதனால அதில் ஏதாவது ப்ராக்சி ஐடியா தான் இருக்குது அதில் அப்படின்னு ரொம்ப பழைய படம். அதான் ஓகே, அது வாட்டர் அது அந்த படத்தை செலக்ட் பண்ணி உங்களோட எடிட்டர் போட்டிருக்காருல, அதில் தான் உள்குத்துருக்கான்னு தெரியணும்ல. நீங்கள் அதை செலக்ட் பண்ணி போடுறவங்க தானே. ப்ராக்சி அப்படிங்கிறதே நிழல், சரிங்களா?
திரையுலகம்ங்கிறதே நிழல் உலகம் தான், அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. அங்கே திரையுலகத்தில் நீங்கள் திரையில் பார்க்கக்கூடியது எல்லாமே தரை நடக்க உருவாக்க முடியாது. அவர்களுக்கு ஒரு பாட்டில் பணக்கார முடியும், ஒரு ஓட்டில் முதலமைச்சராக முடியும், அதெல்லாம் நடக்கும். இங்கே நடக்காது, அது வந்து வேறு விஷயம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கேரளாலேயோ மற்ற மாநிலங்கள்லேயோ அவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய உச்ச நட்சத்திரம் கூட தெரியும் இது வந்து திரை வேற தரை வேறன்னு. ஆனால் தமிழ்நாட்டில் அது எம்ஜிஆருடைய புண்ணியத்தில், இன்னும் சொல்ல போனால் அவருக்கு முன்னாடி அண்ணா கலைஞர் புண்ணியத்திலேயே வந்து திரையுலகமும் அரசியலும் வந்து பின்னி பிணைந்ததாக அது தண்டவாளங்களை போல தான் இருந்திருக்கு. ரொம்ப காம்ப்ளிமெண்ட்டாக தான் இருக்குது. எப்பயுமே யூஸ் பண்ணாத ஆட்களாக இருந்தால் கூட திடீர்னு பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து அந்த மாதிரி அது நிறைய பேர் நம்ம சிங்கமூத்துலேருந்து நிறைய பேர் வந்து யாருமே இல்லை. வடிவேலு மனோரமா வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ், அது வந்து ஒரு கம்பல்சன், அதில் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் நார்மலாகவே நீங்கள் ஒன்றுமே இல்லைனா கூட நீங்கள் ராமராஜன் மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து சினிமா உலகத்தில் அதை முழுமையாக அரசியல் பயன்படுத்துறது எப்பயுமே வந்து அதிமுக உண்டு, மோஸ்ட்லி திமுக உண்டு. சர்ப்ரைசிங்லி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமான நட்சத்திரங்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருக்குது. ஆப்வியஸாக திரு சரத்குமார் ஆரம்பித்து நிறைய பிரபலங்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க. அப்போ வந்து இதில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இல்லை. திமுக வந்து நம்ம பார்த்துருக்கோம், திரு உதயநிதி ஒரு நடிகராக இருந்தார், தயாரிப்பாளர் இருந்தார். திரு ஸ்டாலின் நடிகராக இருந்திருக்கிறார், திரு இன்பநிதி தயாரிப்பாளர் மாதிரி இருக்கார். ஸோ முதல் குடும்பமே நேரடியாக தலையிட்டு இருக்குது. அதனால் இந்த சென்சார் போர்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆப்வியஸாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தமிழக அரசியலில் சினிமா உலகத்துடைய ப்ராக்சி வார் வந்து ரொம்ப புரிந்து கொள்ளக்கூடியதான் இருக்கிறதா மறுக்கிறதுல. நான் ஏற்கனவே சொல்ல இந்த பர்டிகுலராக நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து ஐ டோன்ட் ஹேவ் எனி இன்புட்ஸ் தான் சொல்லுவேன். பராசக்தியில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சா, ஜனநாயகன் வந்து இவங்க தடுத்துருக்காங்களான்னா ஐ டோன்ட், அதுக்கு வந்து பழி அவங்க மேலே விழும். பட் சினிமா ப்ராக்சி வாரில் சொல்ல தமிழக அரசியல் இருக்காங்கன்னா ஆமாம், அது வந்து இன்றைக்கி நேரத்தில் ராமநாராயணன் வந்து பயங்கரமாக டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி செய்கிறாரு. டிஎம்கே எப்பப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போலாம் திரையுலகத்தை கைப்பற்றுவாங்க. ஒன்று அழகிரி குடும்பம் படம் எடுக்கும், இல்லாட்டி ஸ்டாலின் குடும்பம் படம் எடுக்கும், இல்லாட்டி வந்து தயாநிதிமாறன் குடும்பம் படம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து 3 குடும்பமே அவங்க ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒரு விமர்சனங்கள் எப்பயுமே வைக்கப்படும். அது வந்து இல்லை தான், அது இல்லாட்டாலுமே ஏடிஎம்கே டிஎம்கே நம்ம பார்த்தோம் சர்க்கார் படத்துக்கான ஏடிஎம்கே தடை வந்துச்சு. அது மாதிரி வந்து அது அந்த பொலிட்டிக்கலான ஒரு ப்ரெஷரும் சினிமாக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சைடு கலர் எடுக்கிறது வந்து எப்பயுமே தமிழ்நாட்டில் இருக்கிறது தான். இதை பாஜகவும் இந்த யுக்தியை ஒரு டைம் பிடிச்சி பார்த்துருச்சோம். அது கொஞ்ச நாளில் கத்திரிக்காய் முத்தினா சந்தைக்கு வந்துடும். அது வந்து நம்ம ஒரு இடத்துல ஓப்பன் ஆகும்போது தெரிஞ்சிடும். அப்படி வந்து பாஜக வந்து அந்த நான் ஏற்கனவே சொன்ன போல தமிழ்நாட்டில் நிறைய நட்சத்திரங்கள் கொண்ட கட்சியாக அது வந்து இன்னைக்கு பாஜக இருக்குது. நம்ம வந்து நமிதாலேருந்து திராவிட களத்தை எதிர்கொள்ள திராவிட பாணியே பண்ணணும்ன்றத பாஜக பல இடங்கள்ல சொல்லிட்டாங்க. திரு அண்ணாமலை அவர்கள்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நான் சொன்னேனே இவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்காங்கன்னு. அந்த நட்சத்திரங்கள் ஒரு 10 பேரை நீங்க சொல்லுங்க. இல்லை அந்த நட்சத்திரங்கள் பயன்படுத்த விட்டு 4 சந்தர்ப்பம் சொல்லுங்க, பயன்படுத்தவே மாட்டாங்க. அதை வந்து கறிவேப்பிலையாக திமுக வந்து நடிகர்களை கறிவேப்பிலையாக பயன்படுத்த விமர்சனம் பண்ணுவாங்க. இவங்க கறிவேப்பிலையாக கூட பயன்படுத்த மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். பாஜக எந்த நட்சத்திரத்தை பயன்படுத்திருக்கு? குஷ்பு இருக்கிறாங்க, நமிதா இருக்கிறாங்க, சரத்குமார் இருக்கிறாங்க, டிசிவா இருக்கிறாரு, கங்கைமரன் இருக்கிறாரு. எவ்வளோ நான் எனக்கு ஞாபகத்தில் வந்து 4 சொல்லிட்டேன். ஞாபகத்தில் இல்லாமல் இன்னும் 100 இருக்கு. யாரை பயன்படுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க, எங்க நிகழ்ச்சி எடுத்துக்கன்னு சொல்லுங்க. ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அப்படியே உட்காந்து நம்ம ஏடிஎம்க்கு நம்மளை ஜெயிக்க வச்சிருப்பா, நம்ம ஏன்பா தேவையில்லாம வேலை பார்த்துட்டு இருக்கணும், அவங்க எல்லாம் பார்த்துக்கிடுவாங்கப்பா அப்படின்னு அப்படி உட்காந்துருக்காங்க. அது ஒரு களப்பணி இல்லாமல், ஒரு ஃபீல்டு ஒர்க் இல்லாமல், ஒரு கிரவுண்ட் ஒர்க் இல்லாமல், ஒரு பெரிய போராட்டங்கள் இல்லாமல், ஒரு வைப்ரேஷன் இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? அது நீங்கள் உங்கள்கிட்ட விஜய் கிடையாதுல்ல. ஒரு விஜய் இருக்கிறாருன்னா விஜய்னு ஒரு ஃபேன் போல நீங்கள் திட்டுங்க, அனில்னு சொல்லுங்க, விசில் அடிச்சாங்க கொஞ்சம் சொல்லுங்க. அவருக்கு ஃபேன் கிளப் இருக்குது, அவர்களை தொண்டால் நீங்கள் வச்சிருக்கீங்களா? இல்லை. சரி, உங்கள்கிட்ட வந்து விஜய் மாதிரி நட்சத்திரங்கள் இல்லை, ஆனால் பெருநட்சத்திரங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களே. அண்ணன் சரத்குமாரை பார்க்கறதுக்கு தென் மாவட்டங்கள் என்ன கூட்டம் வருங்கிறது தெரியாதா? குஷ்பு பார்க்குறது தமிழ்நாடு முழுக்க ஆள் வரும் தெரியாதா? நமிதா பார்க்குற 4 பேர் ஆசைப்பட மாட்டாங்களா? அப்போ நீங்கள் ஏன் பயன்படுத்த மாட்டேன்றீங்க? இந்த பக்கம் வந்து ஹெச் ராஜா பேசுவார், அதே மாதிரிலாம் நமிதா பேசுவாங்க. நமிதா பேசி முடிச்சு ஹெச் ராஜா, நமிதா பார்க்கறதுக்கு 4 பேர் வருவாங்க, கட்சிக்காரங்க அல்லாத ஒரு 4 பேர். உங்களுக்கு கட்சிக்காரங்க ஹெச் ராஜா பேசினாலே வந்து நின்றுவாங்க, கட்சிக்காரங்க இப்போ நமிதா வருதான்ப்பா ஊருக்கு அப்படின்னு வந்து பார்ப்பாங்கல்ல. அப்போ அது மூலமாக 4 பேருக்கு பிஜேபி கொள்கை வந்து அண்ணன் ஹெச் ராஜா சொல்ல போய் கேட்டுருவாங்கல்ல. நமிதா பார்க்க வந்தவங்க ஹெச் ராஜா கேட்பாங்க. அப்போ 4 பேரில் ஒருத்தர் வந்து பரவாயில்ல நல்லா பேசுகிறாங்கன்னு வரலாம்ல. தட் இஸ் ஹவ் நீங்கள் சினிமா நட்சத்திரம் உள்ள கொண்டு வர பர்பஸ் என்ன? மோடியோடைய புகழை நமிதா கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அந்த ஈர்ப்பு அவங்க தானே கொண்டு வருவாங்க. அப்போ நீங்கள் பயன்படுத்துறீங்களா? பிஜேபி வந்து திராவிட மாடல் அரசியை படித்து வச்சிருக்கு, செயல்படுத்துதானா இல்லை. பட் இந்த நீங்கள் கேட்ட இந்த மெயின் கேள்வி சினிமா ப்ராக்சி வாரில் சொல்ல தமிழ் அரசியல்னா இட் இஸ் எ ஃபேக்ட். இன்ட்ரெஸ்டிங். தொடர்ந்து ப்ராக்சி வார் அப்படின்றது சினிமாவை சுற்றியே இருக்கிறது. கோடம்பாக்கம் டு கோட்டை அப்படின்றது தான் நம்ம முதல்ல சொல்லிட்டு இருக்கோம். இந்த வருஷத்துக்கான தேர்தலுக்கான தீம் என்னவோ அதுதான் இருக்கு போல. இன்றைய அரசியல் களமும் இன்றைய தினமும் அப்படித்தான் இருந்திருக்கிறது. திரு சிவகார்த்திகேயன் அவர்கள், திரு ரவிமோகன் அவர்கள் பிரதமருடைய பொங்கல் விழாவில் பங்கேற்று பொங்கல் நிகழ்ச்சியில் பங்கேற்று வந்திருப்பது ஒரு முக்கிய செய்தியாக அரசியல் களத்தில் நெடித்தூக்கி பறக்கிறது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.